வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பொடிசாக நறுக்கின வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை வாசனை பொருள் நல்லா வதக்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு என்ன மாதிரி வர மிளகா, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு பொத்தினாப்பு நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கிழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம். அதனால் டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் உப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு ஆட் பண்ண அப்புறம் நம்ம தட்டு போட்டு, அதாவது மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அந்த மசாலா நல்லா உருளைக்கிழங்கு நல்லா சேர்ந்த அப்புறம் அரைச்சி வச்ச 2 சின்ன மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சது அதுவும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா. இந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். முக்கியமாக தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.